கூற்று: குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி ஆவார். காரணம்: குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையையும் வகிக்கிறார். ஆப்ஷன் ஏ கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். உள்ளாட்சி அமைப்புகளை 1882 இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு. பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ சீனா. மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது? ஆப்ஷன் டி உச்சநீதிமன்றம். கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? ஆப்ஷன் சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா. குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள். ஆப்ஷன் சி ராஜ்யசபைக்கு 12 உறுப்பினர்கள். நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது? ஆப்ஷன் பி மாநிலங்களவை. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு. ஆப்ஷன் சி 30 நாட்கள். இந்திய தேர்தல் முறை டாஷில் பின்பற்றப்படும் தேர்தல் முறைகளை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து. பொறுத்துக. சரியான விடையை பொறுத்துக. ஆப்ஷன் சி 3421. குறுகிய நில எல்லையை இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? ஆப்ஷன் சி ஆப்கானிஸ்தான். கிராம பஞ்சாயத்துகளின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆப்ஷன் பி 5 ஆண்டுகள். பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார்? ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். போக்சோ சட்டம் 2012 யாருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது? ஆப்ஷன் சி 18 வயது நிரம்பாத ஆண் குழந்தை மற்றும் பெண் குழந்தை. கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல? ஆப்ஷன் சி சொத்துரிமை பெறுவதன் மூலம். உச்ச நீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்கிறது? ஆப்ஷன் பி 32 உறுப்பு. வாக்கியம் 1. சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் பேரூராட்சி எனப்படும். இது நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர். வாக்கியம் 2. மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்கள் நகராட்சி எனப்படும். ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. சரியான விடையை தேர்ந்தெடு.
ஆப்ஷன் சி மக்களவை 545 உறுப்பினர்கள். இந்த கேள்வி பாலிட்டி ப்ளஸ் ஹிஸ்ட்ரியில் கேட்கப்பட்ட கேள்வி. மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது? ஆப்ஷன் சி 1969. பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம்? ஆப்ஷன் பி ஷாங்காய். தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் டேஷ் என அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ வாக்காளர் பட்டியல். கரெக்டாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் மட்டும் ரிப்பீட் ஆகிருக்கும். அந்த கொஸ்டின் என்னன்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் அந்த கொஸ்டின். இதில் மேலே இருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2022 கேட்கப்பட்ட கொஸ்டின், கீழே இருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2023 கேட்கப்பட்ட கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன் தான் கொஞ்சம் இன்டெப்த்தாக கேட்டிருக்காங்க. மேலே இருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிப்படையாக இருக்குது. செகண்டில் இருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் எக்ஸாக்டாக இருக்க பிளேஸை கேட்டிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே ஒரு மார்க் கண்டிப்பாக எடுத்துடலாம். பாலிட்டிலேருந்தே ஒரு மார்க் கேட்டிருக்காங்க. ஓவரால் கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா 3 to 5 மார்க் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மறக்காமல் பார்த்துருங்க. மேலும் இது மாதிரி வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.